بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாட தலைப்பாக மாஹிய ஷுரூத்துல் ஹஜ் வல் உம்ரா, உம்ரா ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒவ்வொரு கடமைகளுக்கும் ஷுரூத்துக்கள் ஃபுரூதுகள் இருக்கின்றன. அதே போல ஹஜ்ஜுக்கும் ஷுரூத்துக்கள் இருக்கின்றன. அது சம்பந்தமாக ஒரு கவிஞர் கூறுகின்ற பொழுது கூறுகின்றார், அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து வாஜிபானி ஃபில் உம்ரி மர்ரத்தன் பிலா தவானி. ஹஜ்ஜும் உம்ராவும் வாழ்க்கையில் ஒரு முறை கடமையானது, அதை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும். முதலாவது சொல்கிற நிபந்தனை இஸ்லாம், அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஐயக்கூன முஸ்லிமாக இருக்க வேண்டும். அன்னல் காஃபிர ல யஜிபு அலைஹில் ஹஜ் கப்ல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் காஃபிரின் மீது ஹஜ் கடமையாகாது. இன்னமான அம்ருபில் இஸ்லாம் அவ்வளன், ஏனென்றால் முதலிலே நாம் அவருக்கு இஸ்லாத்தை ஏவ வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாம் மற்ற கடமைகளை பற்றி ஏவ வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு முதல் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவன் ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜு சிஹத்தாகாது. மக்காவில் நுழைவதும் அவருக்கு அனுமதி இல்லை. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தௌபா 28வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. முஷ்ரிக்குகள், வினைகள் கற்பிப்போர்கள், உள ரீதியான அசுத்தமுடையவர்கள், அவர்கள் இந்த ஆண்டுக்கு பின் ஹரம் ஷரீஃபிலே மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபலா யஹில்லு லிமன் கான காஃபிரன் பிஐ சபபின் கான குஃப்ருஹு, ஒரு காஃபிரானவனுக்கு ஹரமிலே நுழைவது ஹலாலாகாது, சிஹத்தாகாது. எந்த காரணத்தை கொண்டு அவனுடைய குஃபர் இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல மக்காவில் நுழைவதும் அவனுக்கு ஹலாலாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே ஹஜ்ஜை விட்டதற்காக வேண்டி வேறு பல ஃபுருஇய்யத்தான கடமை விட்டதற்காக வேண்டி மறுமையிலே விசாரிக்கப்படுவான் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இல்லா அஸ்ஹாபல் யமீன் ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன மா ஸலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிதீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். வழக்கரத்தை உடையவர்களை தவிர அவர்கள் சொர்க்கலோகத்திலே குற்றவாளிகளிடம் வினவுவார்கள், கேட்பார்கள். சொர்க்கலோகத்திலே அவர்கள் சோகங்களை அனுபவித்துக் கொண்டு குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று கேட்பார்கள். மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், நரகிலே உங்களை சேர்த்தது எது என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழவில்லை, நாங்கள் ஏழை எளியோருக்கு உணவளிக்கவில்லை, குன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணில் மூழ்கியிருப்போருடன் மூழ்கி இருந்தோம், மறுமை நாளை பொய்ப்படுத்தினோம், ஹத்தா அத்தால் யகீன் மௌத்து வரும் வரை நாங்கள் இவ்வாறு நடந்து கொண்டோம் என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இரண்டாவதாக அல் அக்ல், புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஃபல் மஜ்னூன் லா யஜிபு அலைஹில் ஹஜ், ஒரு பைத்தியக்காரன் மீது ஹஜ் கடமையாகாது. ஃபலவ் கான இன்சான் மஜ்னூனன் மின் கபில் அன் யபுலுக ஹத்தா மாத், பருவத்தை அடைவதற்கு முன்னால் மரணிக்கும் வரை பைத்தியகராக இருந்தால் அவன் ஹஜ் செய்வது அவனுக்கு கடமையாகாது. ஏன்? லா யஜிபு அலைஹி ஹஜ் வலவ் கான கனியன், அவன் செல்வந்தனாக பண வசதி இருந்தாலும் சரி, ஹஜ் அவன் மீது கடமையாகாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் அடிமைகள் மீதும் ஹஜ் கடமையாகாது என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னும் 2 கடமைகள் இருக்கின்றன, 2 ஷுரூத்துகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே நாங்கள் அதை பார்ப்போம். வஸ்ஸலாம்.